بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله عنده علم الساعة وينزل الغيث ويعلم ما في الأرحام وما تدري نفس ماذا تكسب غدا وما تدري نفس بأي أرض تموت. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: إنما بعثت لأتمم مكارم الأخلاق. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. ஸலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜுமாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்லீம்களாகிய நாம் அல்லாஹுவையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நாம் நம்பி இருக்கின்றோம். அல்லாஹ்வுக்கு நாம் முதலிடம் கொடுத்திருக்கின்றோம். நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய சிந்தனையில் அல்லாஹுடைய சிந்தனை. இதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் சகோதரர்களே, சகோதரிகளே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டியதுதான் எங்களுக்கு அழகான வாழ்க்கை. ஏனென்றால் அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு படித்து கொடுத்ததை போன்று வேறு யாருக்கும் அல்லாஹ் படித்து கொடுக்கவில்லை. இந்த உலகத்திலே அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்ததை போன்று வேறு யாருக்கும் அல்லாஹ் அவ்வாறு கற்றுக் கொடுக்கவில்லை. நாம் சொல்லுவோமே, ஒரு படித்தவர், ஒரு அறிவாளி, உலகத்தில் வெற்றி அடைந்தவர், அவரை நாங்க பின்னோக்கி போவோம் என்றால் அவர் வெற்றி அடைந்ததை போல் நாங்களும் வெற்றி அடைய வேண்டும். உலகத்துடைய மிக பிரபல்யமானவர்கள், ஹீரோக்கள், இவங்க வாழ்றத போல நாங்க வாழணும். எங்களுடைய யோசனை, மனிதன் என்பவன் அவ்வாறு தான். பெரிய பிசினஸ்மேன், இவன் எப்படி வியாபாரத்தில் முன்னுக்கு போனான், அவனை பின்பற்றி நாங்களும் வியாபாரத்தில் முன்னுக்கு போகணும். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
لقد كان لكم في رسول الله أسوة حسنة. அல்லாஹ் சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. உஸ்வத்துன் ஹசனா, அழகு. உங்களோட வாழ்க்கையில அழகு தேவையா? குடும்பத்தில் அழகு தேவையா? உங்களோட வியாபாரத்தில் அழகு தேவையா? உங்களோட உடம்பில் ஹசனா தேவையா? அழகு தேவையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிலே இருக்கிறது. எல்லோருக்கும் அல்ல. எல்லோரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை வழிகாட்டியாக எடுக்க மாட்டார்கள். ரெண்டே ரெண்டு நிபந்தனை. ஒன்று, லிமன் கான யர்ஜுல்லாஹ், யாருக்கு அல்லாஹ் தேவையோ. இரண்டாவது, வல் யௌமல் ஆகிர், கடைசி நாளுடைய நம்பிக்கை, கியாமத்து நாளுடைய நம்பிக்கையும் அல்லாஹ்வும் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முன்மாதிரி. ஏனென்றால் சகோதரர்களே, உலகத்தில் முழு இல்முல் கைபும் தெரிந்தவன் அல்லாஹ் மாத்திரம்தான். அல்லாஹுடைய பேர் என்ன? ஆலிமுல் கைப். மறைவான அறிவு அல்லாஹ்க்கு தான் சொந்தம். அல்லாஹ்வுடைய பெயர்கள் ஒன்றுதான் ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா. அடுத்த பேர் அல்லாமுல் குயூப். அனைத்து வகையான மறைவான அறிவுகளுடைய அல்லாம் அல்லாஹ் தான். மறைவான அறிவு உண்டா என்ன? அடுத்த நிமிடம் என்ன நடக்க போகுது உலகத்தில், நாளைக்கு என்ன நடக்க போகுது, இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு 100 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன நடக்க போகுது, பர்ஸகுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, கியாமத்துடைய நாளையில் என்ன நடக்க போகுது, யார் சொர்க்கவாதி யார் நரகவாதி, இந்த மறைவான அவ்வளோ செய்திக்கு சொந்தக்காரன் யாரு? அல்லாஹ், வேற யாரும் இல்லை. அல்லாமுல் குயூப் ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா வ இன்தஹு மஃபாத்திஹுல் கைப். மறைவான செய்தி அல்லாஹ்வுடன் மாத்திரம்தான் இருக்கு. இந்த மறைவான விடயங்களை அல்லாஹ் இந்த குர்ஆன், இந்த ஹதீஸ் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் படித்து கொடுத்தார். இந்த குர்ஆனுக்கு இருக்கிறே மறைவான விடயங்கள், ஹதீஸுல்லுக்கு இருக்கிறே மறைவான விடயம். இது உலகத்தில் ஒருத்தருக்கும் தெரியாது. மந்திரவாதி இடத்துல போய், ஒவ்வொரு மோல் இருக்கிறாங்க மந்திரவாதி, உங்களை கூட்டிட்டு போய் காட்டந்து உங்களோட கையை நீட்ட சொல்லி மந்திரம் சொல்றாங்களே இல்லையா? கனடாவில் ஒவ்வொரு மோல் இருக்கிறாங்க மந்திரவாதிகள், ஒவ்வொரு கையை பிடிச்சி மந்திரம் சொல்றாங்க, இது நடக்கும் இது நடக்கும் இது நடக்கும். இவங்க சொல்றது சரியா? மறைவ நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த மந்திரவாதி இடத்துல போறதே ஹராம். இஸ்லாமிய கொள்கை பிரகாரம் மந்திரவாதியை விட ஒரு ஒரு முஸ்லிமுக்கே தெரியாது நாளைக்கு என்ன நடக்க போகுது, இன்று என்ன நடக்க போகுது எங்களுக்கு தெரியாது சகோதரர்களே. இல்முல் கைப் யாருக்கும் இல்லை. மறைவான அறிவு யாருக்கும் என்ன, நாங்க நம்பி இருக்கிறோம், இது எங்கட ஈமான் எங்கட. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் மிக முக்கியமான 5 விடயங்கள் இருக்கிறது. இந்த 5 விடயங்களை பற்றி உலகத்தில் யாருக்குமே தெரியாது. முதலாவது என்ன? சூரா லுக்மானுடைய கடைசி ஆயத், இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஆ. உலகம் எப்பொழுது அழியும்? யாருக்கு தெரியும் உலகம் எப்பொழுது அழியும்? யார் சொன்னாலும் நம்பிடாது.
2000ஆம் ஆண்டு உலகம் அழியும் என்று எவ்வளோ கூக்கலிட்டாங்க. அழிஞ்சா ஒத்தருக்குமே சொல்லல. இது எங்கட கொள்கை. இது ஒரு பேப்பர்ல வருது, ஒரு பிபிசில வருது, ஒரு நியூஸ்ல வருது, உலகம் அழியும். நம்பினா நாங்க முஸ்லிம் இல்லை. இரண்டாவது, மழை எப்பொழுது பெய்யும், எங்கு பெய்யும், எவ்வளவு பெய்யும். அவ சொல்றாங்களே நியூஸ்ல, வெதர்ல சொல்றாங்களே நாளைக்கு மழை, நாளண்டைக்கு மழை. யூகத்துல சொல்ற, கற்பனையில சொல்றது, அவ்வளவுதான். வயுனஸ்ஸிலுல் கைத் அல்லாஹ் இடத்துல உள்ளது. மூன்றாவது விடயம், வயஅலமு மா ஃபில் அர்ஹாம், தாயுடைய கற்பில் இருக்கக்கூடிய பிள்ளை சீதேவியா மூதேவியா. ஒரு தாயுடைய கற்பில் வயிற்றுல பிள்ளை இருக்குது. இந்த பிள்ளை ஆனா பெண்ணா அல்ல, அதுதானே கமரா வச்சு பார்த்துருவாங்க. சீதேவியா மூதேவியா. நான்காவது, வமா தத்ரி நஃப்சும் மாதா தக்ஸிபு கதா, ஒரு மனிதன் நாளைக்கு என்ன சம்பாதிப்பான். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, நாளை சனிக்கிழமை, நீங்க எவ்வளவு சம்பாதிக்க போறீங்க? யார்கிட்ட இருக்குது? ஒருவன் சொல்றான் என்றா பொய்க்காரன். அவன் பொய்க்காரன் இல்லை. எங்கட தலையெழுத்தே எங்கட கையில இல்லை, அல்லாஹ் இடத்துல இருக்கு. நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்க போறோம் அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். ஐந்தாவது, وَمَا تَدْرِي نَفْسٌ بِأَيِّ أَرْضٍ تَمُوتُ, ஒரு மனிதன் எந்த பூமியில் மௌத்தாகுவான். ஸ்ரீலங்கால பிறந்த எவ்வளோ பேரை கனடாவில் அடக்கிட்டோமா இல்லையா? அவர் கனடாக்கு வரக்குள் நினைச்சிட்டா வந்தார் மௌத்தாவுண்டு. மௌத்தாகிறது கனடாக்கு வரலையே ஒருத்தரும் தெரிய. ஸ்ரீலங்கால பிறந்தவர் ஆனா மௌத்தாகார் யூகேல, சவுதியில, கத்தார்ல, மால்டீவ்ஸ்ல. தெரியாது. وَمَا تَدْرِي نَفْسٌ بِأَيِّ أَرْضٍ تَمُوتُ, எந்த பூமியில் மௌத்தாகுவீர்கள். இந்த 5 விடயமும் சகோதரர்களே உலகத்தில் யாருக்குமே தெரியாது. முதலாவது என்ன? உலக முடிவு, இல்முஸ் ஸாஅ. இரண்டாவது என்ன? வயுனஸ்ஸிலுல் கைஸ், மழை பெய்கிறது. மூன்றாவது என்ன? கற்பில் இருக்கும் பிள்ளை சீதேவியா மூதேவியா. நான்காவது என்ன? நாளைக்கு என்ன சம்பாதிப்பீர்கள். ஐந்தாவது என்ன? எந்த பூமியில மௌத்தாகுவி. கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த மறைவான அறிவு அல்லாஹ்வுடன் தான் இருக்கு. இல்முல் கைப்ங்கிற இருக்குதான். இந்த இல்முல் கைபில் அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு படித்து கொடுத்திருந்தார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் ஆலிமுல் கைப் ஃபலா யுظஹிரு அலா கைபிஹி அஹதா இல்லா மன் இர்ததா மிர் ரசூல். ஆலிமுல் கைப், மறைவான அறிவுடையவன், தண்ட மறைவானதை வெளிப்படுத்தல் அல்லாஹ். ஆனா இல்லா மன் இர்ததா மிர் ரசூல், தான் விரும்பக்கூடிய ரசூலுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருந்தான், எல்லாத்தையும் அல்ல. எங்களுக்கு தெரியும், எங்கட கொள்கை தான் என்ன தெரியுமா? முஸ்லிமா மௌத்தானா மட்டும்தான் சொர்க்கம். எங்கட கொள்கை இல்லையா? இந்த காஃபிர் எல்லாம் மௌத்தாகிறாங்க தானே, எத்தனையோ மையத்துட்டு போறோம் நாங்க. குர்ஆன்ல 8 ஆயத்து சொல்லுது, குர்ஆன்ல 8 ஆயத் சொல்லுது, அவர்களுடைய சக்கராத்துல நாங்க அடிக்கிறோம் என்று. என்ன செய்யறாங்களா? உங்களோட கூட்டாளி, எந்த கூட்டாளி சக்கராத்துல அடி உழுது. எவ்வளத்துல அடி உழுது? யضربون وجوههم وأدبارهم, முகத்திலையும் பித்தட்டிலையும் அடித்து அடித்தான் உயிரை வெளி எடுக்கிறது.
ஆனா என்னையாவது அடையாளம் விளங்குதா? கோட் ஷூட் போட்டு தானே வச்சிருக்குது, பூ 2 வச்சு அரச மரியாதை. ஆனா குர்ஆனுடைய கொள்கை என்ன? முஸ்லிம் அல்லாத அவ்வளோ பேருடைய மரண நேரத்திலும் அடிதான். எப்படி அடி? அது சாதாரண அடி அல்ல. அடிக்கிற இடமும் குர்ஆன் சொல்லிட்டு. இது மறைவானதா இல்லையா? மறைவான இல்முல் கைபி நம்பி இருக்கிறோம் நாங்க. குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை கூட மறுக்க இயலாது எங்களுக்கு. மறுத்தா நாங்க காஃபிர். இந்த இல்முல் கைப அல்லாஹ், இந்த இல்முல் கைபில் சிலது அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருந்தார். அதனாலதான் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவாளி. இந்த குர்ஆனுடைய அறிவு, ஹதீஸுடைய அறிவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை காபாவுடைய ஹிஜ்ர் இருக்குதே, அறவட்டம், இதுல 2 பேர், ஒன்று சஃப்வான் பின் உமையா, ரெண்டாவது உமைர் பின் வஹப். இந்த 2 பேரும் பேசிக்கொள்றாங்க. உமைர் பின் வஹப் சொல்றாரு, எனக்கு கடன் மட்டும் இல்லைண்டா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கழுத்தை வெட்டிட்டு வருவேன்னா. சஃப்வான் சொன்னாரு, அந்த கடனை நான் பாரம் எடுக்கிறேனே உமைர், நான் கடனை பாரு, நீ போய் கழுத்தை வெட்டிட்டு வா எப்படியா. உமைர் பின் வஹபுக்கு சொல்ற ஷைத்தான், ஜாஹிலியத்துடைய ஷைத்தான்ங்கிற அவர் தான், அவ்வளோ கெட்டவன். இப்ப உமைர் பின் வஹப் என்ன செஞ்சார்? ஒரு வாள் எடுத்து நஞ்சில வைக்கிறார். ஏண்டா தப்பிச்செண்டா முடிஞ்சே, நஞ்சில போட்டு வாளை, உமைர் பின் வஹபுடைய மகன் கைதியா பிடிபட்டிருந்தார் பத்ர்ல, மதீனாவுக்கு வாரார், வாளையும் எடுத்துட்டு வாரார், மஸ்ஜிது நபவிக்குள்ள நுழைகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டுட்டாங்க இவரை. உமர் ரலியல்லாஹு கண்டுட்டாங்க. உமர் ரலியல்லாஹு சும்மா இல்லையே, யா ரசூலல்லாஹ் உமைர் வாரான், என்ன செய்ய? ஏன்னா மூஞ்ச பார்த்தா சரியில்லை சொன்னாங்க. உமைர் மூஞ்ச பார்த்தா கொஞ்சம் சரியில்லை. நபி விடுங்க அவர் வரட்டும். ஏன்னா நபி அவங்களுடைய சக்தி வேற. அல்லாஹ் நபி அவங்களுக்கு கொடுத்த உமருடைய சக்தி இல்லை, நபிக்கு அல்லாஹ் கொடுத்த சக்தி. விடுங்க வரட்டும். அப்படியே பக்கத்தில் வந்ததோட நபி உங்கள்கிட்ட, உமைர் என்னத்துக்கு வந்தீங்க? வாழும். யா ரசூலல்லாஹ் மகன் கைதியா பிடிபட்டிருக்கிறார், மகனை பத்தி பேச வந்தேன். நபி அவங்க கேட்டாங்க, உமைர் நீங்களும் சஃப்வான் பின் உமையாவும் காபாவுடைய ஹிஜ்ர்ல வச்சு பேசிக்கொண்டிருந்தீங்களே, எனக்கு கடன் இருக்குது, அப்படி கடன் இல்லைண்டா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலையை வெட்டிட்டு வருவேன். நீங்க வாழை நஞ்சில போட்டு தானே கொண்டு வந்தீங்க உமைர் என்ன வெட்டுறதுக்கு. உமைருக்கு எப்படி இருக்கும்? உடனே உமைர் சொன்னார், யா ரசூலல்லாஹ் நானும் சஃப்வானும் மட்டும்தானே பேசினது, இது வேற யாரும் பேசலையே, ஒருத்தருக்கும் தெரியாது. சகோதரர்களே, அல்லாஹ் அறிவித்து கொடுத்தார். சஃப்வான் மக்காவுல இப்ப சொல்லிட்டு இருக்கிறார், இப்ப ரசூலுல்லாஹ் தலை வரும். இங்க உமைர் இஸ்லாத்தை தழுவி முடிச்சு. இந்த இல்முல் கைப் அல்லாஹ் நபி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். நாங்க சும்மா ஒருத்தர பின்பற்ற இல்லை. நான் அடிக்கடி சொல்றேன், ஏன் சும்மா தாடி வச்சுக்கமா, நாங்க சும்மா தலப்பா கட்டிக்கமா, ஒருத்தருடைய பாதையில போயிட்டு இருக்கிறோம். அவர் யாரு தெரியுமா? உலகத்தில் வெற்றி அடைந்தவர். தோத்தவங்கள் எல்லாம் நாங்க கணக்கெடுக்கிறதே இல்லையே. தோத்தவங்களோட ஹிஸ்டரி எங்களுக்கு என்னத்துக்கு உலகத்தில்? முதலாவது. இரண்டாவது, சுஹைல் என்ற சஹாபி இருந்தார், காஃபிர். மக்காவுடைய பேச்சாளர் அவர்தான், ஹதீப், மக்காவுடைய பேச்சாளர். பத்ர்ல கைது செய்யப்பட்டுட்டார். நல்லா பேசுவார், ரசூலுல்லாஹ்க்கு எதிராக நல்லா பேசுவார். உமர் ரலியல்லாஹு வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் இந்த சுஹைல் முன் பல் செட்டை கலத்திட்டு வாரண்ணா. இந்த முன் பல் இருக்க போய் தானே பேசுறது இவர். சுஹைல் இந்த முன் பல் செட்டை கலத்திட்டு வாரன் யா ரசூலல்லாஹ். நபியவங்க சொன்னாங்க, உமர் எதிர்காலத்தில் சுஹைல கண்டு நீங்க சந்தோஷப்படுவீங்கன்றாங்க. அவ்வளவுதான் சொன்னாங்க. இது மறைவான விடயமா இல்லையா?
இப்ப மக்காவுடைய வெற்றியில தான் சுஹைல் இஸ்லாத்துக்கே வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிட்டாங்க. மௌத்தானதோட அதிகமானவங்க முர்த்தத் ஆகுறாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தான இஸ்லாம் அழிஞ்சிருமே, முர்த்தத் எல்லாம் மதம் மாறுறாங்க. இந்த நேரம் மக்காவுல ஒருத்தர் எழும்பி சொன்னாரு, இஸ்லாம் முடிஞ்சு எல்லாரும் மதம் மாறு, சிலைகள் எடுங்க. இப்பதான் சுஹைல் எழும்புறார். எழும்பி நின்று குத்பா ஓதுறார். சொல்றார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானாலும் முஹம்மதுடைய அல்லாஹ் மௌத்தாக இஸ்லாத்துல உறுதியாறீங்க நீங்க. அப்பதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு யோசிக்கிறாங்க, சுஹைலுடைய முன் பல் செட் எடுத்திருந்தா என்ன நடந்திருக்கு? அல்லாஹ் இந்த மறைவான அறிவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருந்தான். மூன்றாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது மலையில ஏறுறாங்க. யார் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. உஹது மலை சந்தோஷத்தால் ஆடு. இன்னைக்கு மேல நபி ஏறிட்டாங்களே. நபி அவங்க உடனே சொன்னாங்க, உஹதே உறுதியா இரு, உனக்கு மேல ஒரு நபி, ஒரு சித்தீக், 2 ஷஹீத் இருக்கிறாங்க. 2 இப்ப நபி அவங்க, சரி நபி, சித்தீக் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. 2 ஷஹீத் யார்? ஒன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. ஏற்கனவே அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு படிச்சு கொடுத்துட்டான், இந்த உமரும் உஸ்மானும் ரலியல்லாஹு அன்ஹுமா ஷஹீதாக்கப்படுவாங்க. இது மறைவான அறிவா இல்லையா? அல்லாஹ் படிச்சு கொடுத்த அறிவு. அதே போல 2 பேரும் ஷஹீதாக்கப்பட்டாங்க. மூன்றாவது. நான்காவது, இந்த கொசு இருக்குது, ஜுபாப், இந்த கொசு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, இதா வகஅ ذுபாபு ஃபீ இனாஇ அஹதிக்கும், நாங்க குடிக்கிற டீல, குடிக்கிற ஜூஸ்ல கொசு விழுந்துட்டு என்ன செய்யணும்? கொசுவை உள்ளுக்கு தாட்டணும். அப்படியே சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஇன்ன ஃபீ அஹதி ஜனாஹை, அந்த கொசுடைய 2 இறக்கை இருக்குதே, அந்த 2 இறக்கையில் ஒரு இறக்கையில் நஞ்சு இருக்கிறது, மறு இறக்கையில் அந்த நஞ்சுக்குரிய ஷிஃபா இருக்கிறது. யார் படிச்சு கொடுத்தா இதெல்லாம்? நபி அவங்க யூனிவர்சிட்டி போகலையே, உம்மி நபியே, யார்ட்டையும் சேர் இல்லையே. நபி அவங்களுக்கு ஒரு சேர் இருக்கிறாரா? நபி அவங்களுக்கு ஒரு மாஸ்டர் இல்லையே, ஒரு உஸ்தாத் இல்லையே. யார்? அல்லாஹ் படிச்சு கொடுத்தான். இந்த கொசுடைய ரெக்கரிக்குது, எங்களுக்கு விளங்குது இல்ல. ஒன்றுல நஞ்சு இருக்குது, மற்றதுல ஷிஃபா இருக்குது. 4வது. 5வது சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சக்கராத்திலே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வாராங்க. ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தானே. நபி அவங்க ஃபாத்திமா அழுகுறாங்க, வாப்பா மௌத்தா போறார் அப்படின்ட்டு. வா கர்பா அபதா, என் வாப்பாக்கு எவ்வளோ கஷ்டமான்னு அழுகுறாங்க. சொன்னாங்க, லா கர்பா அலா அபீக பஅதல் யௌம், மகளே இன்றைய நாளைக்கு பிறகு உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை மகளே என்று சொல்லிட்டு ரகசியம் ஒன்று சொன்னாங்க. மகள், நான் மௌத்தானதுக்கு பிறகு என்னுடைய குடும்பத்தில் முதலா என்னை வந்து சந்திக்கிற நீங்க தான். சிரிச்சிட்டாங்க. இது மறைவான விடயமா இல்லையா? அல்லாஹ் படித்து கொடுத்தான் சகோதரர்களே. 5வது, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வராங்க. நபி அவங்க சொன்னாங்க, உஸ்மான் அப்பாது, உஸ்மான், ஒரு நாள் வரும் உங்களுக்கு ஹிலாஃபத் கிடைக்கும், இந்த ஹிலாஃபத்தை பறித்தெடுப்பதற்கு பலர் முயற்சி செய்வார்கள், விட்டு கொடுத்துறாதீங்க உஸ்மான். பலர் முயற்சி பண்ணாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செஞ்சு ஹிலாஃபத் எடுக்க. கடைசி வரை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு விடல. சகோதரர்களே, 5 உதாரணம் போதும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்த அவ்வளவுமே மறைவானதுதான். மறைவான விடயங்களின் பொட்டகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் படிச்சு கொடுத்தா. அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, படிச்சு கொடுப்பாங்க. இதுக்கு முன்னுள்ள காலங்களில் நடந்தது. இப்ப உதாரணமா கஹுஃப் வாசிகள், குகை வாசிகள், யாருக்கு தெரியும் இதெல்லாம்?
இதுக்கு முன்னால வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இப்ப நீங்க நினைப்பீங்களா எங்கட நானாமாரெல்லாம் எங்கட சகோதரர் உடன் பிறந்த சகோதரர்களை எப்பயாவது நீங்க விரோதியா பார்த்திருக்கீங்களா? உங்களோட உம்மா வாப்பாக்கு பிறந்த நீங்க ஒரு நாள் விரோதியா பார்க்க மாட்டீங்களே. நீங்க எப்படி எவ்வளவு ரகசியம் எல்லாம் சொல்லுவீங்க உங்களோட சகோதரர்களிடத்துல. அல்லாஹ் படிச்சு கொடுத்தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கிணத்துல போட்ட யாரு? இஸ்ராயிலா நானாவா? யாரு? நானா மாதிரி தான் போட்டு. யார் படிச்சு கொடுத்தான்? இது அல்லாஹ் படிச்சு கொடுத்தான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை மீன் விழுங்கியதை யார் படிச்சு கொடுத்தது? அல்லாஹ். தெரியாது எங்களுக்கு இதெல்லாம். பனு இஸ்ரவேலை பத்தி அல்லாஹ் படிச்சு கொடுத்தான். அல்லாஹ் எல்லாத்தையும். சகோதரர்களே, எதிர்காலத்தில் நடக்க இருக்கிற விடயம். இப்ப உலகத்தில் முஸ்லீம்களுக்கு 3 காலம் வந்திருக்குது. எழுச்சி, வீழ்ச்சி, எழுச்சி. நல்ல விளங்கோம். முஸ்லீம்களின் எழுச்சி காலம், முஸ்லீம்களின் வீழ்ச்சி காலம், திரும்ப எழுச்சி. இதுல நாங்க கவனமா இருக்கோம். முதலாவது என்ன எங்கட காலம்? எழுச்சி காலம். நாங்க டாப் லெவல்ல உலகத்தில் இருந்த காலம். நாங்க தான் உலகத்துடைய அதிபதிகளாக இருந்தோம் இந்த உலகத்தில். இல்லாட்டி 50 முஸ்லிம் நாடை நீங்க கண்டிருக்க மாட்டீங்க. உலகத்துடைய அதிபதிகள் யார்? முஸ்லீம்கள் தானே. ஒரு காலம். எப்ப? ஹுலஃபாய் ராஷிதீனுடைய காலம். இந்த 3க்கும் காரணம் 2 பேர் தான். ஒன்று உலமாக்கல், 2வது உமராக்கல். முதலாவது யாரு? உலமாக்கல், 2வது தலைவர்கள். இந்த 2ம் ஒத்தர கையில் இருக்கும். உலமா வேற, உமரா வேற. இது சரி வர. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் தொழுவிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் குதுபாவும் ஓதுறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் தீர்ப்பும் வழங்குறது. யார் உலமா, யார் உமரா? அபூபக்கர் ரலியல்லாஹு தான் தொழுவிக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு தான் குதுபா ஓதுது. இந்த காலம் முஸ்லிம்கள் முன்னேறிய காலம். எதிர்காலத்தில் ஒரு காலம் வரப்போது முஸ்லிம்கள் முன்னேறும் காலம். யார காலம்? மஹ்தி, ஈசா. இந்த 2 பேரும் யார்? இவங்க உலமாக்கல், உமராக்கல். இவங்கட கையில முழுதும் இருக்கும். வீழ்ச்சி அடைந்த காலம் எங்கட காலம். ஏன்? மௌலவி வேற, தலைவர் வேற. நீ தொழுவிச்சிட்டு போ, பயான் பண்ணிட்டு போ, அவ்வளவுதான். உண்ட வேலை, சம்பளத்தை எடுத்துட்டு போ. நாங்க சொல்றத நீ பேசு, அவ்வளவுதான். நாங்க சொல்றது என்ன செய்? நீ பேசு. இந்த காலம் முஸ்லீம்களுடைய வீழ்ச்சியான காலம். ஒரு நாளும் உருப்படையில இந்த சமூகம். அப்ப என்ன செய்வாங்க? உமராக்கள், உலமாக்கள் நடிக்க தொடங்குவாங்க. பள்ளியில வந்த 50 பேருக்கு 50 மூஞ்ச காட்டணுமா இல்லையா? அவருக்கு மூஞ்ச காட்டணும், இவருக்கு மூஞ்ச காட்டணும், இவருக்கும் காட்டணும். ஒவ்வொருத்தரும் ஒரு கொள்கை. அப்ப இஸ்லாத்தை மாத்துவாங்க ஒவ்வொரு விதத்தில். அப்ப சமூகம் வீழ்ச்சி அடைஞ்சிடும். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு நாட்டில் நடக்கிற அதுதானே. அப்ப இஸ்லாம் உயர் நிலை அடைந்ததை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிச்சாங்க. எங்களுக்கு இப்படி எல்லாம் நடக்கும். ஹுலஃபா ராஷிதீன்கள் வருவார்கள். நடுங்குவாங்க முஸ்லீம்களை கண்டு. முஸ்லீம்களை கண்டு நடுங்குவாங்க. 2வது காலம் என்ன? வீழ்ச்சி. எங்கட காலம். எங்களை கண்டு நடுங்கிறது அல்ல, சிரிக்க அனுப்ப. எங்களை கண்டு சிரிக்க. நீங்களா? உங்களுக்கு தெரியவும் அடிப்போம், தெரியாமலும் அடிப்போம். தெரியவும் அடிப்போம், இதுக்கு மேலையும் அடிப்போம். வாயை பொத்துட்டீங்க. அடிச்சு காட்டிட்டோம், திரும்பியும் அடிப்போம். சொல்லிட்டானே இல்லையா? சொல்லிட்டான், திரும்பியும் அடிப்போம். உங்களுக்கு எப்படி இருந்தாக்கள் நாங்க? எப்படி இருந்தாக்கள் நாங்க? 2 நீல கோடு இருக்கும் பாருங்க. 2 நீல கோடு இருக்கும் கொடியில, ஒரு நாட்டு கொடியில. என்ன 2 நீல கோடு? ஒன்று நைல் நதி, அடுத்த ஃபுராத் நதி. எப்பவே எழுதப்பட்டது. 1940க்கு முந்தி எழுதியாச்சு. 2 நீல கோடு கடையில் உள்ளது எங்கட? ஒன்று நைல் நதி, மிஸ்ருடைய நைல் நதி. 2வது ஃபுராத், ஈராக்குடைய நதி. இந்த 2க்கும் இடையில எங்கட? அடிப்போம். அடிச்சாச்சு. எங்கட வீழ்ச்சி காலம். நினைக்காதீங்க நாங்க முன்னுக்கு இருக்கோம் என்று. 3வது ஒரு காலம் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இதெல்லாம் அப்படியே நடக்கும். நாங்க பயப்பட தேவை. 3வது ஒரு காலம் வரும். இன்ஷா அல்லாஹ் நாங்க உயர்வோம்.
எப்போ உயர்வோம் தெரியுமா? ஆட்டுக்கூட்டத்துக்கு சிங்கம் தலைவராம், சிங்க கூட்டத்துக்கு ஆடு தலைவராம். எது வெல்லும்? ஒரு ஆட்டுக்கூட்டம் இருக்குது, ஆட்டுக்கூட்டத்துடைய தலைவர் யாரு? சிங்கம். ஆனா சிங்க கூட்டம் ஒன்று இருக்குது, தலைவர் யாரு? ஆடு. எது வெல்லும்? வெல்ல போறது எது தெரியுமா? எது எந்த கூட்டத்துக்கு தலைவர் சிங்கமோ அதுதான் வெல்லும். பின்னால பல சிங்கங்கள் இருந்து தலைவர் ஆடாக இருக்கிறார், இது ஒரு நாளும் வெல்ல. ஆட்டுக்கூட்டம் ஆனா தலைவர் சிங்கம், அவ்வளவு ஆட்டையும் சிங்கமாக மாத்திருவார். எதிர்காலம் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலம், மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம். நபியோங்க இதெல்லாம் யார் சொன்னது எங்களுக்கு? இதெல்லாம் நபியோங்க தானே சொன்னது. மஹ்தின்னு ஒருத்தர் வருவார், ஈசான்னு ஒருத்தர் இறங்குவார், உலகத்துடைய முழு அரசாங்கங்களை இல்லாமல் ஆக்குவார். எதிர்காலம். கடைசி நாளுடைய 10 அடையாளத்தை அறிவிச்சது யார் எங்களுக்கு? கடைசி நாள் இப்படி இப்படி எல்லாம் நடக்கும், இப்படி எல்லாம் நடக்கும் நம்பி இருக்கிறோம். இல்முல் கைப். சரி, அதெல்லாம் விடுங்க. 2வது ஒரு வாழ்க்கை இருக்குது, பர்சக், கபர்ல. யாருக்கும் தெரியாது. கபரை தோண்டி பார்த்தீங்கன்னா ஒரு மையத்தை அடக்கிது, கபரை தோண்டி பார்த்தா என்ன நடக்குதுன்னு தெரியுமா எங்களுக்கு? யார் எங்களுக்கு படிச்சு தந்து? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கபர்ல என்ன நடக்குது, பர்சகுடைய வாழ்க்கை என்ன நடக்குது, அடுத்து கியாமத்தில் எழுப்பாட்டப்படுறது, எழுப்பாட்டி என்ன நடக்கும்? மஹ்ஷர் மைதானம், ஹவுதுல் கௌசர், ஷஃபாத், சொர்க்கம், நரகம் யார் சொல்லி தந்தது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால கண்ணியமிக்க சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் மறைவான அறிவை கற்றுக் கொடுத்திருந்தான், எல்லா அறிவையும் அல்ல. அதனாலதான் நாங்க எங்கட வாழ்க்கையில வேற யாரையும் பின்பற்ற போறதில்லை சகோதரர்களே. லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனஹ். 12 நாள் ரபியுல் அவ்வல் புகழ்ந்து முடிஞ்சாச்சு, சாப்பிட்டு முடிஞ்சு, பயான் பண்ணியாச்சு, முடிஞ்சு நினைச்சீங்களா? கடைசி சக்கராத்து வரை நீங்க கடைசி சக்கராத்துல மிஸ்வாக் செய்றீங்கன்னு வைங்க, உங்களோட உயிர் பிரிய போகுது. நீங்க உங்களோட உயிர் பிரிய போது நீங்க எடுத்து ஒரு மிஸ்வாக் கொண்டு எடுத்து மிஸ்வாக் செய்றீங்கன்ற அர்த்தம் உங்கள்கிட்ட சுன்னத் இருக்குது, நீங்க நபியை பின்பற்றி. சக்கராத்துல மிஸ்வாக் செய்யறதுக்கு மிஸ்வாக் வேணுமே. இப்ப மிஸ்வாக்கே எங்கள்கிட்ட இல்லையே, மிஸ்வாக் பழக்கம் இல்லை எங்கள்கிட்ட. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்துல மிஸ்வாக் செஞ்சாங்களா இல்லையா? ஏன் செஞ்சாங்க? எங்களுக்கு நமூனா, மிஸ்வாக் செய்யுங்க, கலிமா வாயால வரும் வெளியே. அதுவரைக்கும் எங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணு அணுவாக சகோதரர்களே பின்பற்றினால் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தருவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாத்துடைய பாக்கியத்தை தருவான். நாங்க சந்தேகப்பட தேவையில்லை சகோதரர்களே. எனக்கு என்னத்துக்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் பின்பற்றோம். என்ற வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, சொந்த வாழ்க்கையில, கல்யாணத்துல, பிள்ளை வளர்க்கறதுல, பேசுறதுல, சாப்பிடுறதுல. சாப்பாடு மாறலாம், சாப்பிடுற முறை மாறாது. ஹதீஸ்ல வந்திருக்குது, நபியவங்க ஒரு நாளும் மேசையில சாப்பிட்டது கிடையாது. எதுல சாப்பிட்டது கிடையாது? இன்றைக்கு நாங்க மாத்திட்டோமா இல்லையா? மேசை அந்த ட்ரைனிங் டேபிள் இல்லைன்னா சாப்பாடு இறங்காது எங்களுக்கு, நாங்க மாத்திக்கிட்டோம். அதுக்கு நாங்க தான் குற்றவாளி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேசையில சாப்பிட்டதே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சாப்பாட்டையும் பழித்ததே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிறு நிறைய சாப்பிட்டதே கிடையாது. எவ்வளவு சுன்னத்துக்கு சாப்பாட்டுல, குடிப்புல, உடுப்புல, ஆடையில, கல்யாணத்துல, குடும்ப வாழ்க்கையில எவ்வளோ விடயங்கள் இருக்கு சகோதரர்களே. வாழ்க்கையில படிச்சு படிச்சு முன்னுக்கு போகலாம், வெற்றி அடையலாம். இல்ல ஒரு சுன்னத்தை விட்டம்னு வைங்க, நாங்க தோத்துருவோம். வாழ்க்கையில தோல்வி அடைந்தா சகோதரர்களே அதற்கு பிறகு அழக்கூடாது. நான் தோல்வி அடைஞ்சிட்டேனே, என் குடும்பம் தோல்வி அடைஞ்சிட்டே, என் பிள்ளைகள் தோல்வி அடைஞ்சிட்டே, என் மனைவி தோல்வி அடைஞ்சிட்டாலே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எதிரானதுதான் என்ன? யஹூத் நசாரா.
நபியோங்க அடிக்கடி சொல்லுவாங்க, ஹாலிஃபுல் யஹூத வன் நஸாரா, யஹூதி நஸாராவுக்கு மாற்றம் செய்யுங்க, மாற்றம் செய்யுங்க. நபியோங்க ஏன் சொல்லணும் இதெல்லாம்? நபியோங்க சக்கராத்ல பதுவா செஞ்சாங்க. எவ்வளவு பெரிய ரஹ்மத்தான நபி. சொன்னாங்க, லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, யஹூதிகளையும் நஸாராக்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. சாபம். ஏன்? இத்தகது குபூர அம்பியாஹிம் மசாஜிதா, நபிமார்களுடைய கபறுகளை பள்ளிவாசல் ஆக்கிட்டாங்க. கபருஸ்தான் தானே கபர், கபர் கபரு தான், கபரை பள்ளி ஆக்கிடப்படாது. ஒரு நாள் கபரை பள்ளியாக்க கூடாது. நபியுடைய லானத்து கிடைக்கும், சாபம் கிடைக்கும். எங்களுக்கு ஒரு கபருஸ்தானுக்கு போறோம், அஸ்ஸலாமு அலைக்கும், அவ்வளவுதான். யா அஹ்லல் குபூர் யக்ஃபிருல்லாஹு லனா வ லக்கும் வ அன்தும் ஸலஃப்தும் வ நஹ்னு பில் அஸர். அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத் தியார் மினல் முஃமினீன் இன்னா இன்ஷாஅல்லாஹு பிக்கும் லாஹிகூன், அவ்வளவுதான். கபரடிய போய் எண்ணெய் ஊத்துறது இல்லை, கபரடிய போய் பூ வைக்கிறது இல்லை. நபியோங்க சாபம் செய்தாங்க, செஞ்சிடாதீங்க. எவ்வளவு பேர் சகோதரர்களே மாத்தம் செய்யறாங்க. அப்ப இவங்கெல்லாம் வெற்றி அடைவாங்க நினைச்சீங்கன்னா ஒரு நாள் வெற்றி அடைய மாட்டோம். அதனால கண்ணியமிக்க சகோதரர்களே, தேடுங்க வாழ்க்கையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறைகளை. நபி அவங்களுக்கு ஒரே ஒரு கவலை இருந்துச்சு, என்னன்னா எதிர்கால என்ற சமூகம் என்ன பின்பற்ற மாட்டாங்க. நபி அவங்க சொன்னாங்க, இது எதிர்கால நபி அவங்க சொன்னாங்க, லதத்தபிஅன்ன சுனன மன் கப்லகும் ஷிப்ரம் பிஷிப்ரின் வ திராஅன் பிதிரா. சொன்னாங்க, எதிர்காலத்தில் என்ற சமூகம் முன்வந்தவர்களுடைய சுன்னத்தை வழிமுறைகளை ஜான் ஜானா பின்பற்றுவாங்க. ஜான் ஜான்டா என்ன? அவங்க நடக்கிற மாதிரி நடப்பாங்க, அவங்க உடுப்பு போடுற மாதிரி உடுப்போம், அவங்களோட மீசை வெட்டுற மாதிரி மீசை, அவங்க முடி வெட்டுற மாதிரி முடி, அவங்களோட ஃபேமிலி கேதரிங், இவரோட ஃபேமிலி கேதரிங், அதே மாதிரி ஷிப்ரன் பி ஷிப்ரி. பாருங்க, நீங்க தலையில கையை வச்சு முடிய பாருங்க முதலாவது. உங்களோட என்னோட கோவிக்க தேவையில்லை நீங்க யாரும். நான் ஸ்பீக்கர், நான் ரசூலுல்லாஹ் ஹதீஸை சொல்றாளே தவிர, குர்ஆனை சொல்றாளே தவிர, அல்லாஹ் குர்ஆன்ல இதா துத்லா அலைஹிம் ஆயாத்துனா, எங்கட அத்தாட்சியை ஓதி காட்டப்பட்ட தாரிஃபு ஃபீ வுஜூஹில் லதீன கஃபருல் முன்கர், இந்த குர்ஆன்ட வெறுக்கிறவண்ட மூஞ்சில கசப்பு விளங்குமா. அல்லாஹ் சொல்லித்தான் ஏற்கனவே. இதெல்லாம் குர்ஆன் ஹதீஸை பேசக்குள்ள ஏன் கசப்பு வருதுண்டா, அவன் காஃபிர். அவன் கசப்பு மட்டும் இல்லை, ரெண்டாவது யகாதூன யஸ்தூன பில்லதீன யத்லூன அலைஹிம் ஆயாத்தினா, ஓதுறவனுக்கு அடிப்பானாம் போய். இப்ப நீங்க அடிக்க மட்டும்தான் இல்லை, எனக்கு நீங்க என்ன செய்யல, அடிக்கல, அதை அடிச்சா போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவானே. அடிக்க மட்டும்தான் இல்லை, மற்றது என்ன? அல்லாஹ் சொல்றார், நாக்கால ஏசுவான், இவன் மௌலவியா. இது நடக்கும், இது நடக்கணுமே. இது குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னதா இல்லையா? இது சூரா ஹஜ்ஜில் அல்லாஹ் சொல்லி தந்தது. நீங்க குர்ஆனை ஓதி காட்டினீங்கடா, மற்ற ஜோக் அடிச்ச நீங்க எல்லாம் சும்மா முடிஞ்சு மோனக்கா செய்வீங்க. ஹஸரத் நல்ல பயான், ஹஸரத் நல்ல ஜோக் பயான், நல்ல சிரிப்பா இருந்துச்சு, நல்ல சும்மா சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஏன்னா ஜோக் அடிக்கிறது தானே, சிரிக்க வைக்கிறது இது எங்களுக்கு அவசியம் இல்லை. மற்றவனை சிரிக்க வச்சு என்ன செய்யணும்? கபரு ஆகிரத்தை பார்க்கணுமே. அல்லாஹ் சொல்றான், யகாதூன யஸ்தூன பில்லதீன யத்லூன அலைஹிம் ஆயாத்தினா. ஆயத்து ஓது ரெண்டு வேளை செய்வாங்க. ஒன்று உங்களுக்கு அடிப்பாங்க, ரெண்டாவது என்ன செய்வாங்க? ஏசுவாங்க. குல் ஐ, சொல்லுங்க நபியே, இதை விட பெருசு ஒன்றுக்கு தெரியுமா? அன்னார், நரகம் இருக்கு. وعدها الله الذين كفروا وبئس المصير. கட்டடம் அது போவீங்க, அல்லாஹ் பாதுகாக்கும். அதனால கண்ணியமிக்க சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னு கொஞ்சம் பாருங்க, வெற்றி அடைவீங்க இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் வெற்றி அடையதான் எங்கட நோக்கம். ஒவ்வொன்றிலையும் பாருங்க, மனைவியை தேர்ந்தெடுக்கும் பொழுது, கணவனை தேர்ந்தெடுக்கும் பொழுது, பிள்ளை வளர்க்கிற எப்படி, வியாபாரம் எப்படி, வாழ்ற நாட்டில் எல்லாத்தையும் பாருங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜான் ஜானா பின்பற்றுவீங்க. நீங்க திரும்ப மூலமா பின்பற்றுவீங்க. அப்படித்தான் அடிச்சொட்டு அப்படியே போவீங்க. அப்ப சஹாபாக்களுக்கு ஆச்சரியமா போயிட்டு, என்றா சஹாபாக்கள் நினைக்கல எப்படியெல்லாம் பின்பற்றுவாங்களா கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ்,
ஹத்தா நபி அவங்க சொன்னாங்க கடைசி ஹத்தா லவ் தஹலு ஜுஹ்ர துப்பின் லதகல்துமு சொன்னாங்க அவங்க உடும்புடைய பொந்துக்குள்ள காலை போட்டாலும் அவங்களும் போடுவாங்க காலில். ஏன் உடும்ப சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? எவ்வளவு ஒட்டகம் இருந்துச்சு அந்த காலத்துல, பாம்பு இருந்துச்சு. நபியோங்க உடும்ப சொன்னாங்க. உலகத்திலே ஆக நாத்தமான பொந்து தான் உடும்புடைய பொந்து. உடும்பு 40 நாளைக்கு ஒரு தினம் சிறுநீர் கழிக்கும். சொல்லுவாங்களே உடும்பு புடி என்று. முந்திய காலங்களில் மேலே ஏறுறது உடும்பத்தான் வீசுற. அப்படி உடும்ப வீசி பின்னால ஏறுவாங்க. ஏன்னா உடும்பு 40 நாளைக்கு ஒரு சிறுநீர் டொட் வரும். அது நாரும் நாற்றம். அந்த நாத்தமான பொந்துக்குள்ள காலை போடுறதுதான் ஸ்டைல் அப்படின்னா காலை போட்டுருவாங்க. இந்த விலங்குதான் இல்லையா, டெனிமை பிச்சு கொடுத்துட்டு வாரான், என்னென்னமோலாம் கொடுத்துட்டு வாரான், நல்லா தான் இருக்கான். ஃபங்க்ஷன் போல கட்ட கலிசனோட போறான். நல்ல முஸ்லீம், நல்ல தொழுகையாளி. என்னடா நடந்துச்சு உனக்கு? இல்லை கட்ட கலிசனோட போனா தானே பீச்சில் நல்லா இருக்கும். தொட விளங்குது அப்பா, ஹராமே. யார் படிச்சு கொடுக்குறே? விளங்குது இல்லையா? இல்லை தோக்க போறானா? அப்படியே மௌத்தாயிட்டான்டா. சகோதரர்களே, சபியோங்க சொன்னாங்க இதெல்லாம். நீங்க கட்டகலிசன்காரன் யாரு? கட்டகலிசன்காரன் யாரு சகோதரர்? நாங்க தொடைக்கு மேல காட்டேல, எங்களுக்கு ஹராம் சொன்னாங்க. உடும்புடைய பொந்துக்குள் காலை போட்டாலும் நீங்க போடுவீங்க. அப்ப சஹாபாக்களுக்கு ஆச்சரியமா, யார சொல்லலாம், யார் யஹூதி நசாராவா? நபியோட ஃபமன், அவங்க எல்லாமே வேற யாரு? ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, நாங்க உலகத்துல மட்டும் வாழ்றதுக்கு வரல, எங்களுக்கு பர்ஸக் இருக்கு சகோதரர்களே, எங்களுக்கு ஆகிரம் இருக்குது. நீண்ட ஒரு பிரயாணத்தில் கொஞ்ச நாள் கழிக்க வந்திருக்கிறோம். ஏமாந்துடக்கூடாது. இங்க ஏமாந்து எங்களுக்கு அல்லாஹ் இருக்கிறான், எங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேருடைய பாதையையும் அடிச்சுவடுகளையும் சான்ஸ் ஆனா மூலமா பின்பற்றி ஒரு நாள் வரும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிற நாள். அந்த நாளில் சந்தோஷமா நபி அவங்களோட முசாஃபா செய்து முஆனகா செய்து நபியுடைய கையால் ஹவுதுல் கௌசர் தண்ணி குடிக்கணும். நபியோ எங்களை பார்த்து சந்தோஷப்படணும். என்ற மௌத்துக்கு பிறகு நீங்க என்ற இஸ்லாத்தை உயிர்ப்பிச்சிங்களே என்ற சந்தோஷப்படணும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உயர்ந்த கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தருள்வானாக. யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, தாய்ந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உண்மையான முஸ்லீம்களாக வாழ தௌஃபீக் செய்வாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னாக்களை வழிமுறைகளை அணுவாக பின்பற்றும் பாக்கியங்களை நசீபாக்குவாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் والصلاة والسلام على رسول الله أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله وقال النبي صلى الله عليه وسلم كل أمتي يدخلون الجنة إلا من أبى قيل ومن يأبى يا رسول الله قال من أطاعني دخل الجنة ومن عصاني فقد أبى أقول قولي هذا وأستغفر الله لي واستغفروا إنه هو الغفور الرحيم أمور الدنيا والآخرة أمور الدنيا اللهم صل الحمد لله والصلاة والسلام على رسول الله أشهد أن لا إله إلا الله
وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. وقال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقضاهم علي رضي الله عنهم، وفاطمة سيدة نساء أهل الجنة، والحسن والحسين سيدا شباب أهل الجنة من هذه الأمة. الله الله في أصحابي، لا تتخذهم غرضا من بعدي، فمن أحبهم فبحبي أحبهم، ومن أبغضهم فببغضي أبغضهم. خير القرون قرني، ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك سميع مجيب الدعوات يا قاضي الحاجات. ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم، والحمد لله رب العالمين.